என்பது பெருமை என்பது. இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்தால் எல்லோரும் எழுந்திருச்சு நிற்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஒருவர் பெருமையோடு நடந்தால் அவர் சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அகம்பாவங்கள் அதிகமாக இருக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே பெருமை, போரில் கூட பெருமை, அடி வாங்கியதை கூட இன்னைக்கு பத்திரிகைகள் சொல்ல முடியாமல் அடி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம், நாங்கள் அடி வாங்கவில்லை என்று இன்னைக்கு இஸ்ரேலர்கள் அமெரிக்கர்கள் சொல்லி கொண்டிருப்பது இதுவும் பெருமையில் ஒன்றுதான். இன்னைக்கு பத்திரிகை முழுக்க அமெரிக்கா ஏதோ ஈரானை அடித்து கொண்டிருப்பதை போன்றும் இஸ்ரேல் ஈரானை அடித்து கொண்டிருப்பதை போன்றும் தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த அபூ ஜஹல் அகம்பாவத்தில் இருந்து அழிக்கப்பட்டானோ அப்படிப்பட்ட அழிவை இன்னைக்கு இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய போர்கள்லாம் இப்போ நடக்கலைங்க. இது படுகொலைகள், இது போர்லையே சேராது. இப்போ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யுத்தங்கள், இன்னும் எத்தனை யுத்தங்கள் நடக்கிறதோ இதுவெல்லாம் படுகொலைகள். இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட, மார்க்கத்தில் எப்படி தொழுகைக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதோ, நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜிக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதோ, ஒரு நாடு இன்னொரு நாடோடு, ஒரு அரசன் இன்னொரு அரசனோடு அவன் சண்டையிட்டால் அதற்குண்டான ரூல்ஸ் என்ன அப்படின்றத நமக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. சண்டையை ஊக்கப்படுத்தலை. ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட சண்டை போட்டால் அந்த சண்டைக்கும் ஒரு வரையறையை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த வரையறையெல்லாம் இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இஸ்லாமிய நாடுகள் போர் புரிந்தாலும் இங்கிருந்து ஏவுகணை அனுப்புகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், சிறு பிள்ளைகள் எல்லோரும் அழிக்கப்படுகிறார்கள். அப்போ இதுவெல்லாம் அகம்பாவத்தின் உச்சகட்டம். இந்த போர்கள் எல்லாம் இதுவெல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்ட நடக்கப்படக்கூடிய சண்டைகள் அல்ல, இதுவெல்லாம் படுகொலைகள். எந்த அளவுக்கு முன்னாடி நம்ம தர்மத்தின் அடிப்படையில் போர் செய்யறாங்க. போரில் என்னங்க தர்மம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். சலாவுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா செய்த பாலஸ்தீனுடைய அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்து சிலுவை யுத்தக்காரர்களோடு சண்டையிட்டார்கள். அதனால ரத்தம் ஆறு ஓடிச்சு. அந்த அளவுக்கு உண்டான பெரிய சண்டை. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சண்டையாக இருக்கும்? போர் வரலாற்றிலேயே அது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சண்டை. ஒரு நாள் அதே அந்த போருடைய அந்த அணியிலே ஒரு நாள் சலாவுத்தீன் அய்யூபி நின்று கொண்டிருக்கும் பொழுது சிலுவை யுத்தத்தை சார்ந்த எதிர் அணியினுடைய கேப்டன் அன்னைக்கு வரல. என்னடா கேப்டன் இல்லாமல் மக்கள் போருக்காக எதிரணி நினைக்கிறாங்கன்னு சொல்லி சலாவுத்தீன் அய்யூபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, கேப்டன் எங்கப்பா, உங்களுடைய அந்த எதிரணியினுடைய சிலுவை யுத்தக்காரருடைய உங்களுடைய கேப்டன் எங்கன்னு கேட்குறாரு. இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரொம்ப சீரியஸாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஏன், அவருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவர் இல்லையா? மருத்துவர் இருக்கிறாங்க, ஆனால் மருந்து நீங்கள் இருக்கக்கூடிய எல்லையில் அந்த மருந்து இருக்குது, அது எங்களுக்கு கிடைக்கல அந்த மூலிகை அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, இன்றைய தினம் கேப்டன் வராதனால போர் கிடையாது, இந்த எந்த மருந்து உங்களுக்கு எங்களுடைய எல்லையில் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மூலிகைகளை பறித்து அந்த மருத்துவரிடத்தில் ஒப்படைத்து உங்களுடைய கேப்டனுக்கு சிகிச்சை பார்த்துக்கிட்டு அவர் சுகமானதற்கு பிறகு நாளைக்கு சண்டைக்கு வாங்கினாங்க. இதுதாங்க போருடைய தர்மம். சும்மா கண்ணாமினா இவன் குண்டை போடுறான், அவன் அழிக்கப்படுறான் அப்படின்றதெல்லாம் இது இஸ்லாத்துக்கு உட்பட்ட ஷரியத்தின் அடிப்படையில் நடக்கப்படக்கூடிய போர்கள் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சண்டையிடுவதாக இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுக்கிறது. மனிதாபிமானத்தை விட்டுவிட்டு நீ மக்களை அழிக்கக்கூடாது அப்படி என்ற ஒரு நாகரீகமான சண்டையை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் நிறைவு பெற்று இன்னும் 2-3 நாட்களிலே 1447 ஹிஜ்ரி துவங்க உள்ளது. 1446 ஹிஜ்ரி முடிவடைந்து வியாழக்கிழமை நைட்டு பிறை பார்க்கப்பட்டு 1447 ஹிஜ்ரி பிறக்க இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த ஹிஜ்ரியினுடைய கேலண்டர் எப்படி உருவாச்சு, முஹர்ரமுடைய மாசத்தின் சிறப்பு என்ன, அதை பற்றி நிறைய பேசலாம். அப்புறம் முஹர்ரமுடைய 10 அன்று கர்பலா என்ற அந்த ஒரு மிகப்பெரிய போர் எப்படி ஏற்பட்டது, முஹர்ரம் 10க்கு என்று பல சிறப்புகள் இருக்கு. இப்படி முஹர்ரம்ல பல தலைப்புகளாக பேசலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஷால்லா அதை பற்றி நம்ம பேசுவோம். அதில் முதல்ல கேலண்டர் எப்படி உருவாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலண்டர் காலத்தில் கேலண்டர் கிடையாது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் கணக்கிடப்பட்டது. ஹிஜ்ரி 1, 2, 3 என்று 1447 எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன, எந்த ஹலீஃபாவால் உருவாக்கப்பட்டது அப்படி என்ற வரலாறுகளையும், முஹர்ரமுடைய சிறப்புகளையும், ஆஷுராவுடைய சிறப்புகளையும், ஆஷுரா தினத்தில் நடைபெற்ற கர்பலாவுடைய வரலாறையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்படியாக நாம் ஃபஜ்ருடைய பயான்ல